இப்போ வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 மணி 10 நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு கேது பயிற்சி என்பது சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர். சாயா கிரகங்கள் என்ன, நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிழலுக்கு நிழல் கிடையாது, ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது. அப்போ சூரியனின் நிழல் ராகு, சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ராகு பகவானுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர் யோகத்தை, அதாவது திடீர் யோகத்தை, குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய, எதை ஒன்றுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோகக்காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மோட்சகாரகன், ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானத்துக்கு அதிபதி யார்? அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது. ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியில் நம்ம தெளித்து அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெருந்தெய்வத்தை எட்டி அந்த மோட்ச கதியை நம்ம பண்ணலாங்கிறதா சாஸ்திர விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருன்னா கேது பகவான். அப்போ ராகு பகவான் யார் அப்படின்னா திடீர் தனப்பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு. திடீர்னு யோகத்தை ஒருத்தன் நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அந்த திடீர் பண வரவுகளை குபீர் என்று தரக்கூடியது ராகு. அதே போல் தான் மைனஸ் பாயிண்ட்டுகள், அதாவது நம்ம வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள், திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது, திடீர் என்று ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது, இதெல்லாம் இதுவும் ராகு தான் கொடுப்பார். அப்போ ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான். இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவர் கேது. அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம். அதாவது என்னென்னு கேட்டால் பைத்தியக்கார தன்மையை, ஒரு பிதற்றலை தனக்குத்தானே விதட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர். இந்த மாதிரி தன்மை. ரெண்டாவது மனம் வெகுண்டு போகிறது, பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது, அவன் ஒரு பித்துக்குழி அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஞானகாரகன். ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறது, ஞானத்தை கொடுப்பது, ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறது கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேது தான் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும். கேது போய் யாரோட சேர்ந்தோ, கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம். யாருடைய ஜாதகத்திலலாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடீஸ்வர யோகத்தை பெறும். அதே மாதிரி 6 இடங்கள், அதாவது மொத்தம் 5 இடங்கள், 5 இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார். ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா. மேடானா மேஷனா மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, மீனராசி. இந்த 5 ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு, அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றகரமான நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா 5 இடத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை பெற்று விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க சுபர்னா யார்? குரு சுக்கரனுடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லப யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஜாதகம். ஆக இந்த அளவில் நம்ம இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, முதல்ல இந்த 12 ராசிகளுக்கு மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி மைய என்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு வருது. எப்போ ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகக்கூடிய காலம் வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி 10 நிமிடங்களுக்கு. வீடு சொந்தமாக கட்டியிருந்தாலோ ஆல்ரெடி கட்டப்பட்ட வீட்டில் உங்கள் பேரில் எதுவும் இருந்தால், நான் சொல்கிறது யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்? விருச்சிக ராசி மை என்பது. விருச்சிக ராசிக்காரங்களுடைய பேரில் வீடு இருந்தாலோ மனை இருந்தாலோ எது இருந்தாலும் அதில் வில்லங்கம் பார்த்துக்கணும். வீட்டின் பேரில் கடன் வாங்க வேண்டியது, வீட்டுக்கு இல்லாட்டி செலவு பண்ணுறது, வீட்டுக்காக செலவு பண்ணுற விஷயங்கள் நடக்கும். மண்மனை செலவு இதெல்லாம் நடக்கும். அது சுப விரயத்தில், அதாவது சுக விரயம் தான் அது. ஏன்னா சுகலாபஸ்தானம் தான் 4ஆம் வீடு. அதே மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வரும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான நேரம் அது. அம்மா வகை அவங்களுக்குலாம் வாகனங்களில் கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தமான தொல்லை வர்றதுக்கு காரணம் இருக்குது. விருச்சிக ராசி மைய என்பவர்களுக்கு வயிற்று உபாதைகள் வருவதற்கான நேரம். வயிற்றில் பிரச்சனை இருக்கவங்க வைத்தியரை பார்த்து சரி பண்ணிக்கணும். ஆமாம், வயிறு இடைஞ்சலை கொடுக்கும். வயிறு சரியானா உயிர் நல்லா இருக்கும், நீண்ட நாளைக்குன்னு சொல்லுவாங்க. வயிற்றை கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு 10ஆம் இட கேதுவால் உங்களுக்கு பயமொன்றும் இல்லை. ஆனால் தொழிலில் முடக்கம் வரும். 10 நாளாக வர்றதுனால ராகு 4, கேது 10, தொழில் முடக்கம், தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் தடை, உத்தியோகம் செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான தருணம். இதுக்கு சர்ப எந்திரம் ராகு கேதுக்கு உண்டான, அதாவது சர்பகாலா சக்கரம் முறையாக எழுதி எந்திர பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. எந்திர பரிகாரம் தான் சிறப்பு.
செவ்வாய்க்கிழமை தான் எந்திர பரிகாரம் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லது. அப்படி பண்ண முடியாதவங்க, பண்ணுறதுக்கான காசு வசதி பண வசதி இல்லாதவர்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும். கீழே பெரும்பள்ளத்துக்கும் போகணும். திருநாகேஸ்வரம் போகிற அன்றைக்கே கீழே பெரும்பள்ளம் இருக்குது. கேதுவும் விடக்கூடாது. ஏன்னா 10ல் கேது உட்காந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்க. அந்த 4-10 பாதிக்கப்படும். வாகனங்களில் கவனம் வேணும். இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு சர்ப்பதோஷம் உள்ள ஆண்டாக இருக்குது. திருமணம்லாம் தள்ளி போகிறது நல்லது. நல்ல விஷயங்களை இப்போ செய்யாமல் இருக்கிறது நல்லது. சுப செலவுகளை இப்போ செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிதாக ஒன்றை தொடங்கினாலும் சில பிரச்சனைகள் இருக்குது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முறையாக செஞ்சுக்கணும். இந்த கொள்ளு உளுந்து சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது. முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இதோடைய ராகுக்கேதுடைய பிடியிலேருந்து நீங்கள் விளைவிக்கலாம். ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசி பையன்களை பொறுத்த வரைக்கும் பட்டீஸ்வரம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை ஆலயத்துக்கு உளுந்து கொள்ளு தானம் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு இந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் அவனு வேறு வழியே இல்லை. 11 படி உளுந்து கொள்ளு, 11 படி எங்கே நம்ம அந்த அதாவது அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரக பீடத்தில் எதுக்கு ஸ்பெஷலாக ஏன் நான் திருச்சியை சொல்கிறேன்னா, நவக்கோள்கள் தண்ணீரில் இருக்கிற தேவைப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்தலம் அது. ராகுக்கு உரியது துர்க்கை. இங்கே விஷ்ணு துர்க்கையாக திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே துர்க்கையாக சிவதுர்க்கையாக நம்ம பட்டீஸ்வரத்தில் சிவப்பு சேலை கட்டியிருப்பா, இங்கே பச்சை சேலை. ஆக சிவப்பும் பச்சையும் காட்டி வாழ்க்கையில் ஒரு செழுமையை ஏற்படுத்திக்கிங்க. இந்த பரிகாரங்களை முறையாக மேற்கொள்வது விருச்சிகராசி மையன்பர்களுக்கு உண்மையிலே ஏற்றது. விருச்சிகராசி மையன்பர்கள் ராகு கேது விஷயத்தில் நான் சொன்னதை செஞ்சு உங்களுடைய பிரச்சனை வந்து விடுபட்டு சிறப்பாக வாழுங்க. ஒரு 1.5 ஆண்டு காலம் துர்க்கையினுடைய அருளால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. உங்களுக்கு வர பிரச்சனையை தவிர்த்துக்குங்க. அற்புதம், ஆனந்தம்.